தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அருவி எப்படி உருவாகிறது? அதாவது மலைப்பகுதிகளில் ஒரு சமமான மலைப்பகுதிகள்ல மட்டும் தான் அதிகப்படியான அருவிகள் உருவாகுறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். உயரமான நி கோபுரம் போன்ற அமைப்புகளுடைய மலைப்பகுதிகளில் அருவிகள் உருவாகுவதில்லை. அதனால அந்த சமமான மலைப்பகுதிகளில் பன்னெடுங்காலமாக நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மரத்திலிருந்து உதிரக்கூடிய இலைகள், அந்த குலைகள், மரம் வந்து அதாவது வயது முதிரும் கால்வாக உடைஞ்சு, இத்து, அது வந்து ஒரு பஞ்சு போன்ற அமைப்பை உருவாக்கி, அதுல வந்து மழைக்காலங்களில் பெய்கின்ற மழைநீரை தேக்கி வைத்து, அந்த இடத்துக்கு தேவையான மரங்களுக்கு தேவையான நீரை ஒரு 5% மட்டும் எடுத்துக்கொண்டு, மீத 95% வெளியேற்றுகிறது. அப்பொழுது அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து, அது வந்து ஒரு அருவியாக சேர்ந்து, நமக்கு பாறைகளில் வந்து உயரமான பாறைகளிலிருந்து விழும்போது, அது அருவியாக மாறுகிறது. இதுதான் அருவி உருவாவதற்கான ஒரு வழி. அதுதான் இந்த அறிஞர்களும், பல அறிவியல் ஆய்வாளர்களும் கண்டுபிடித்த ஒரு உண்மையாகும். நன்றி, வணக்கம்.